ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனோவர்ஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 வீக்குக்கான வீக்லி மீல் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கிங் உமன் அண்ட் ஆல்சோ ஹவுஸ் ஒய்ஃப் 2 பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி வச்சிட்டா நம்ம டக்குன்னு வந்து கிச்சனை விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கோகனட்டை வந்து கிரேட் பண்ணி வைக்க போகிறேன். கிரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வந்து ஒரு கோகனட் எடுத்து நல்லா உடச்சி நான் வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் தான் போட்டு நான் கிரேட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட கிரேட்டர் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பண்ணுறேன், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா 2 டைம் வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா துருவின மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தேன்? கேரட், பீட்ரூட், அப்புறம் பீன்ஸ், அப்புறம் மஷ்ரூம் வாங்கியிருந்தேன். இதுவே எனக்கு ஒரு 3 டேஸ்க்கு வரும். இது ஃபினிஷ் ஆன பிறகு மறுபடியும் வெனஸ்டே போல் மறுபடியும் வாங்கிப்பேன். அப்படி தான் நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுவேன். எனக்கு நியர்பை ஷாப் இருக்கனால ஃபினிஷ் பண்ண பிறகு மறுபடியும் வாங்கிப்பேன். நான் வாங்கியிருக்க வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மீல் பிளான் பண்ணியிருப்பேன். இப்போ கேரட் பீன்ஸ் இருக்குதுன்னா கேரட் பீன்ஸில் பொரியல் பண்ணலாம். அப்புறம் கேரட் பீன்ஸில் வந்து குருமா வைக்கலாம். இந்த மாதிரி வந்து மல்டிபிள் சாய்ஸாக நம்ம வந்து வெஜிடபிள் சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீட்ரூட் இருக்குன்னா பீட்ரூட் பொரியல் பண்ணுவேன். இல்லைனா பீட்ரூட் தோசை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஜிப் லாக்கில் இந்த மாதிரி வந்து நெட் இருக்க கவர் வச்சுருக்கேன். இது போட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் பார்க்க முடியும் எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்குது அப்படின்றது. அப்போ நம்ம யூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா லேடிஸ்க்கும் மெயினாக வந்து இட்லி தோசை பேட்டர் இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் இதை அரைச்சி வச்சுருவேன். இது ஒரு சேவியர் தான் எல்லாத்துக்குமே. இது இல்லைன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் நான் வந்து 5:1 ரேஷியோவில் தான் இட்லி தோசை பேட்டர் 2மே ஒட்டுக்காவே நான் வந்து போட்டுருவேன். உளுந்தையும் அரிசியும் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சிருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளி பேஸ்ட் பண்ணுறேன். இது பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரசம், சாம்பார், அப்புறம் புளிக்குழம்பு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு டைமும் வந்து நம்ம வந்து இந்த புளி எடுத்து ஒரு சின்ன கப்பில் ஊற வச்சு அதை கரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக இது பண்ணி வச்சா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து புளியை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஸ்டீடு அப்புறம் டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆன பிறகு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஹீட் போனோடனே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட் மட்டும் கீழே இறங்கும். இந்த திக் பேஸ்ட் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணுங்கள் எப்போவுமே. அது வந்து நல்ல கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அதுக்காக தான் இது வந்து ஒரு 2 வீக்ஸே நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ரசத்துக்கு, சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு இதுக்கு எல்லாமே நம்ம எடுத்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் மஸ்ட் இருக்க வேண்டிய ஒரு திங் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இது இருந்தால் டக்குன்னு வேலை முடியும். ஒரு பிரியாணியாக இருக்கட்டும், ஒரு சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும், ஒரு குருமாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து நான் அரைக்கும் போது வந்து ஈக்குவல் ரேஷியோ தான் இஞ்சி பூண்டு. இது கூட கொஞ்சமாக சால்ட் அப்புறம் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துப்பேன். கிரைண்ட் பண்ணி வந்து நான் கிளாஸ் ஜாரில் தான் போட்டு வைப்பேன். இது வந்து ஒரு 1 வீக் வர மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன் மேக்ஸிமம். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்னு. ஒரு மந்த் அளவு நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பூண்டு பல் கொஞ்சம் வந்து இது ஸ்டோர் பண்ணிக்கலாம், கார்லிக்கை. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம வந்து ரசத்துக்கு போடும்போது அப்புறம் சாம்பார், பருப்பு இதெல்லாம் வேக வைக்கும்போது கொஞ்சம் போடுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகும். லெமன் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள், ஃப்ரெஷ்னஸ் ரொம்பவே ரீட்டைன் ஆகும். லெமன் வந்து இந்த மாதிரி ஒரு ஜார்லேயோ இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ எதாவது போட்டு அதில் நல்லா வாட்டரை போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணுங்கள். இது ஒரு 15 டேஸ் ஆனால் கூட அந்த லெமன் அப்படியே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இல்லாமல் நம்ம இருக்கவே மாட்டோம். எல்லா டேஸும் இருக்கணும். மின்ட் லீஃப், அப்புறம் க்ரீன் சில்லி, அப்புறம் வந்து கருவேப்பிலை. இது 3மே வந்து நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வாட்டர் நல்லா வடி விட்டுருவேன். அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணுவேன். அதே மாதிரி க்ரீன் சில்லி பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெம்மு வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுவேன். இதை எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக அழுகி போகாது, இல்லைனா டக்குன்னு அழுகி போயிடும். கருவேப்பிலை இது இருந்தாலே போதும். நம்ம குக்கிங்கில் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு,
அப்புறம் டொமேட்டோஸ், ஆனியன்ஸ் இருந்தால் போதும், நம்ம எல்லா குக்கிங்கும் பண்ணிடலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணுவேன். இது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் நான் தரேன். இந்த பாக்ஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன், எல்லா டீட்டெயில்ஸில் அது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வேலைலாம் முடிக்கிறக்குள்ளே இட்லி தோசை பேட்டரை வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா புளிக்க வச்சு உள்ளே எடுத்து வச்சிடலாம். நாங்கள் எல்லாம் ஸ்ப்ரவுட்ஸ் வீட்டில் சாப்பிடுவோம். அதனால் வந்து பச்சை பயிறு வந்து முளை கட்டி வச்சுருக்கேன். இதையும் வந்து நான் கிளாஸ் பவுல் வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் பவுலில் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன். அதை மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரெஷ்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது போமோகிரானட்டையும் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். வெளியே வச்சு நம்ம சாப்பிட மாட்டோங்க. இந்த மாதிரி உரித்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா உரித்து வச்சுருக்கோமே அப்படின்றதுக்காகவே சாப்பிட்ருவோம். இப்போ எல்லா திங்ஸையும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிப்பேன். செகண்ட் ஷெல்ஃபில் தான் வந்து மேக்ஸிமம் இந்த லெஃப்ட் ஓவர்ஸு, அப்புறம் இட்லி தோசை பேட்டரு, மில்க்கு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அந்த செகண்ட் ஷெல்ஃப் வச்சுருப்பேன். சைடு டோரில் வந்து நான் கிளாஸ் ஜார்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிப்பேன். இது ஹேண்டியாக இருக்குது எனக்கு எடுத்து டக்குன்னு பண்ணுறக்கு. அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கும் வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த வீக்கெண்டே வந்து ஒரு 10 eggs அந்த மாதிரி 15 eggs அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பேன். எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மண்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் குக்கிங் பண்ணுறதுக்கு. நீங்களும் அந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.